ராதிகா,
के दामन में पाकीज़ा से रिश्ते हैं, कोई कलमा मोहब्बत का दोहराते फरिश्ते हैं। खामोश सी है ज़मीं, हैरान सा फलक है, एक नूर ही नूर साब आसमां तलक है। नगमे ही नगमे है जागती सोती फिजाओं में, हुस्न है सारी अदाओं में, इश्क है जैसे हवाओं में। ओ नगमे ही नगमे है जागती सोती फिजाओं में, हुस्न है सारी अदाओं में, इश्क है जैसे हवाओं। எந்திரிங்க. முதல்ல எனக்கு நீ ஒரு வாக்கு கூட. என்ன? இனிமே தினமும் நான் உன் முகத்துல தான் முழிக்கணும். எப்படி? நீ என் முன்னால வரணும். நான் உன்னை எவ்வளவு விரும்புறேன்னு உனக்கு தெரியுமா? என்னாச்சு? என்னங்க? ஆனா ராஜன் தம்பி, ஒருவேளை மாதாராம்ஜிக்கு தெரிஞ்சா உனக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் எல்லாத்தையுமே நீ படுத்துக்கிட்டே சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா உன்னை எழுந்திருக்கவே முடியாத மாதிரி பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதையை என் பேச்சை கேளு பண்டிட். நீ நடிக்க போறது எப்படி இருக்கணும்னா, அந்த சினிமாவில் நடிக்கிற ஹீரோக்கள் கூட உன் நடிப்புல தோத்து போயிடணும். புரிஞ்சுதா? சரிங்க தம்பி. இத வச்சுக்கோ. உன் வேலை முடிஞ்ச உடனே இதை விட டபுளா தரேன். அதுவும் இல்லாம அம்மா கிட்ட அபய மாப்பிளோட அம்மா அப்பா பத்தி சொல்றதுக்காக நீ இந்த வீட்டுக்கு வருவல்ல, அந்த நேரத்துல நான் சொன்ன வேலையை நீ கண்டிப்பா முடிச்சிருக்கணும். புரிஞ்சுதா? என்ன இங்க நின்னு ஏன் மூஞ்சா நீ பாத்துட்டு இருக்க? போய் சொன்ன வேலையை செய்யி. சரி.
சின்ன முதலாளி, என் அழிவு என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் தப்புன்னு சொல்லுது. இப்படியெல்லாம் பண்ணி என்ன வரப்போகுது? உன் தலையில நான் சொல்ற விஷயத்தை போட்டுக்க கொஞ்சமாவது இடம் இருக்கா? நான் சொல்ற விஷயங்கள்லாம் உன் தலையில ஏறிடுச்சுன்னா அப்படியே நீ என்ன முதலாளின்னு கூப்பிட போற? அதுவும் இல்லாம நான் பிறப்புலயே நல்லவனா? இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஆனா இன்னைக்கு அம்மா முன்னாடி அந்த அபே பத்தின உண்மையை சொல்றதுக்கு நான் தயங்க போறதே கிடையாது. அவன் அவங்களோட மருமகனே கிடையாது. அவன் அபே கிடையாது, தேவா. தேவா மகா பண்டிதர். அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசு நான் தான். விஷயம் புரிஞ்சுதா இல்ல அதையும் தலையில ஏத்தணுமா? இல்ல முதலாளி, இப்ப அது எதுவும் சொல்ல, நல்ல வேலைன்னு சொல்லுது. இன்னைக்கு மட்டும் நான் அவனை பத்திய உண்மையை அம்மா கிட்ட சொல்லிட்டேனா இனிமே அவன் முன்னாடி நான் கூனி குறுக வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப திவாரிஜி சொல்லியிருந்தாரு, எனக்கு துப்பாக்கி சூட தெரிஞ்சிருந்தா நான் வாட்ச்மேனா மட்டுமா இருந்திருப்பேன், இந்தியன் ஆர்மியிலே இருந்திருப்பேன். அபய் கிட்ட இருந்து ராதிகா கிட்ட இருந்து போன் வந்ததா? நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், அபய் கிட்ட இருந்து ராதிகா கிட்ட இருந்து போன் வந்ததா இல்லையா? இல்லம்மா, யாருக்கும் எந்த போனும் வரல. ஏன், என்னாச்சு? என்னவா? என் புருஷன் ராத்திரி முழுக்க வீட்லயே இல்ல. அதுவும் இல்லாம வேற ஒருத்தியோட வெளியே போயிருக்காரு. நீங்கெல்லாம் இப்ப என்னாச்சுன்னு கேக்குறீங்க? என் புருஷனை பத்தின கவலை எனக்கு இருக்காதா? இந்த விஷயத்த கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? இதுக்காக உங்களுக்கு தனியா கிளாஸ் எடுக்க முடியும்? கன்னிகா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா ஆனா என்ன? ஆனா என்னன்னு சொல்லுங்க. அவங்க இருக்கிற இடத்துல நெட்வொர்க் இல்லாம இருக்கும், அதான். நீ உன்கிட்ட எப்ப கேள்வி கேக்குறனோ அப்ப பதில் சொன்னா போதும். இப்போ நீங்க சொல்லுங்க, அபய் நான் போன் பண்ணா ஏன் எடுக்கல? ராம்பூர்ல அவனுக்கு மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேர் அவன்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப போய் அவன் போன் எடுத்து பேச முடியுமா? அப்படியா? அப்ப ராதிகா அவ ஏன் போன் எடுக்கல? அவளுக்காவது இந்த விஷயத்துல கொஞ்சமாவது பொறுப்பு இருக்க வேண்டாம்? ராதிகா தன்னோட கடமையை எப்பவும் தவறாம செய்யக்கூடியவ. அதனால அவ பூஜையில முழு கவனத்தோட இருந்திருப்பா. அவ எந்த விஷயத்துல கவனமா இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம அவளுக்கு உங்க எல்லார் மேலயும் அவளுக்கு அக்கறை ஜாஸ்தியாச்சே. ஆனா இன்னைக்கு அந்த அக்கறை இல்ல. நீங்களாம் அவளை பத்தி கவலைப்பட்டு இருப்பீங்கன்னு அவளுக்கு தெரியாதா? நாங்க எதுக்கும் அவளை பத்தி கவலைப்பட மாட்டோம். அவ என்ன இப்ப தனியாவா போயிருக்கா? அவ தன்னோட தேவாவோட தானே போயிருக்கா. தயவு செஞ்சு உங்க தேவ கதையை நிறுத்துங்க. அவர் என்னோட கணவர் அபய். அபய் நீங்களாம் அவ பேசுறத தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு நில்லுங்க. ஏன் நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நான் ஏன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணுன? இது பாருங்க, நீங்க தப்பு நினைக்கிற அளவுக்கு எதுவும் நடந்துடல. நீங்க என் புருஷன், நான் உங்க பொண்டாட்டி. நான் உங்க புருஷன் கிடையாது. நான் கணிகாவோட புருஷன். நான் எப்ப உங்க வாழ்க்கையில வந்தனோ அப்ப இருந்து நான் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு உறவும் கிடையாது. நான் வேணா பாக்குறதுக்கு உங்க புருஷன் மாதிரி இருக்கலாம். இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணுன்னு எனக்கு தெரியல ராதிகா. நான் எப்பவும் உங்களை விட்டு விலகி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஏன்னு தெரியல, எப்ப நீங்க என் எதிரில வரீங்களோ அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. உங்களை விட்டு விலகி போகவும் முடியல, உங்க கூட சேரவும் முடியல. எனக்கு உங்களை தவிர வேற எதுவும் ஞாபகம் இல்ல.
என் மனைவி ஞாபகம் இல்ல, என் குழந்தை ஞாபகம் இல்ல, என் குடும்பமும் ஞாபகம் இல்ல. அந்த காரணத்தினாலதான் நான் இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிருக்கேன். எவ்வளவு பெரிய பாவம் அது. இந்த தப்புக்கு என்ன கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு. நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீங்க செஞ்சது பாவம் இல்ல. என் கண்ணை பாருங்க. என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, பாவம் செஞ்ச மாதிரி உங்களுக்கு தோணுது? இல்ல இல்ல, ஏன்னா எனக்கு தெரியும், நான் உங்க மனைவி. என்னைக்கு உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருதோ அன்னைக்கு உங்களோட எல்லா கேள்விகளுக்கான பதிலும் கிடைக்கும். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ராதிகா. உண்மை நிச்சயமா ஒரு நாள் வெளியில வரும். அப்ப எல்லா ஆதாரத்தோட நான் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் சாட்சி இருந்தா என்ன? என் மனசாட்சிக்கு நல்லா தெரியுதே, நான் அபய் சிங் தாக்கூர். எனக்கு ஒண்ணுதான் புரியல, நான் கணிக்காக்க என்ன பதில் சொல்லுவேன்? நான் எப்படி அவ கண்ணை பாப்பேன்? உங்க குடும்பத்துல எல்லாரும் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? மாதா ரம்ஜி என்ன மன்னிப்பாங்களா இல்லையானே எனக்கு தெரியல. நான் மன்னிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்களாவது என்ன மன்னிச்சிருங்க ராதிகா. எதுக்காக நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க என்னோட புருஷன். நான் உங்க புருஷன் இல்ல. நான் உங்க புருஷன் மாதிரி இருக்கிற ஒருத்தன். நான் பார்க்கிறதுக்கு மட்டும்தான் தேவா மாதிரி இருப்பேன் ராதிகா.